ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரே உள்ள பெருசாக ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க மாதிரி. யோ, உங்களுக்கு டெரரிஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஒரு முகமூடியை வாழ்கிறோம்னா இன்னொரு முகமூடி போட்டவனால தான் முடியும். நீ மட்டும் சரியான வீரனா இருந்தா அந்த முகமூடியை கட்டி மூஞ்சியை காட்டு. ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு. A warrior with a cause is the most dangerous soldier. Welcome to my universe, master. லோகேஷ் கனகராஜ் கதை மற்றும் தயாரிப்பில் உருவாகும் திரைப்படம்தான் பென்ஸ். இப்படத்தில் ராகவா லாரன்ஸ் ஹீரோவாக நடிக்க பாக்யராஜ் கண்ணன் இயக்கி வருகின்றார். இப்படம் LCUவில் உருவாக இருப்பதாக தகவல்கள் வந்த நிலையில் இதில் மாதவனும் நடிப்பதாக சொல்லப்பட்டது. தற்போது இந்த தகவலை நடிகர் மாதவன் மறுத்துள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான விக்ரம் திரைப்படத்திற்கு பிறகு LCU ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அவர் இயக்கிய கைதி திரைப்படத்தையும் விக்ரம் திரைப்படத்தையும் இணைத்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஒன்றை உருவாக்கினார் லோகேஷ். இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸான விஷயமாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து பென்ஸ் திரைப்படமும் LCU தொடர்புடைய படமாக இருக்கும் என்றும் தகவல்கள் வந்துள்ளன. இப்படத்தில் ராகவா லாரன்ஸ் ஹீரோவாக நடித்து வருகின்றார். ஏற்கனவே விக்ரம் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நடித்த ரோலில் ராகவா லாரன்ஸை தான் முதலில் லோகேஷ் நடிக்க வைக்கலாம் என நினைத்தார். ஆனால் அப்போது லாரன்ஸால் விக்ரம் படத்தில் நடிக்க முடியாமல் போனது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு பென்ஸ் திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸுடன் இணைந்து நடிகர் மாதவன் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வந்தன. LCUவில் மாதவனும் இணைய இருப்பதை நினைத்து ரசிகர்கள் உற்சாகத்திற்கு ஆளானார்கள். ஆனால் அந்த தகவலில் எந்த உண்மையும் இல்லை, தான் இந்த படத்தில் நடிக்கவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார் மாதவன்.